மிக விரைவாக செய்கிற வேலையால மனுஷற்ற இதுகளும் பாதிக்கப்படுமோ? இந்த குவாண்டம் பெரும் பாய்ச்சல் பாயும். அதனால வேலைகள் போனாலும் மனிதனுக்கு நிறைய வித்தியாசமான கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடிக்கும். விவசாயங்கள் அதுகள் இதெல்லாம் அந்த கன விஷயத்தை இந்த ஸ்பீட்டா கண்டுபிடிக்கும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை அது டக்குன்னு கண்டுபிடிக்குது, டக்கு அப்பெல்லாம் ஸ்பீட்டா கண்டுபிடிக்கும். அப்ப அது கேன்சருக்கு உங்களுக்கு 5 வருஷத்துக்கு முதலே ஒரு கேன்சர் வரப்போனா அது இப்போ கண்டுபிடிக்கும் அந்த குவாண்டம். அப்படியான தன்மைகள்லாம் மனுஷனுக்கு நல்லதெல்லாம் செய்யும். நிறைய நல்லது வரும். இந்த உற்பத்திகள் எல்லாம் கூட வரும். அப்படியெல்லாம் நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் வேலைக்கு போகாட்டியும் உங்களுக்கு எல்லா வசதிகளும் பெரிய கைப்பையா இருக்கலாம். ஏன்டா எல்லாம் ஃப்ரீயா வரும். ஏன்டா அதுக்கு காசு இல்லை. அட்டோம் துகள்கள்ல எல்லாம் நடக்கும். இப்போ எலக்ட்ரிக் பெட்ரோல்ல நீங்க காரோட இந்த உங்களுக்கு கப்புத்தா போகுது. அது ஒன்றும் நடக்காது. அந்த அட்டோம் அந்த அணு துகள்கள்ல உடைய அப்படியான இதெல்லாம் வரும். அந்த ஹை லெவல்ல எல்லாம் வரும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு டிரைவிங் எல்லாம் இருக்கா, கார் டிரைவர் எல்லாம் இருக்கா, தன்பாடெல்லாம் ஓடும். நீங்க அப்படி 10 வருஷத்துக்கு பிறகு நீங்க ஒரு டிரைவிங் இந்த ஸ்டியரிங் உள்ள காரை பார்க்கணும்னா நீங்க மியூசியத்துல பார்ப்பீங்க. அப்படிதான் இருக்கும் அந்த டெக்னாலஜி. வடிவாளி வச்சுக்கொள்ளுங்க. 10 வருஷத்துக்கு பிறகு நீங்க ஒரு அந்த அப்படி ஒரு காரை பார்க்கணும்னா நீங்க விஷயத்துல பார்க்கலாம். அப்படி அந்த அளவுக்கு இந்த டெக்னாலஜி பாயும். ஏன்னா இந்த குவாண்டம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். விளங்குது? அது இன்னும் பயங்கர வேகத்துக்கு போகும். விளங்குது நான் சொல்றது? இந்த குவாண்டம் இது வேற நீங்க குவாண்டத்தை பற்றி என்ன கேள்வியா கேட்கலாம். ஏன்னா இது ஒரு இதை விட ஒரு அதிசயம் உலகத்துல இல்லை. ஏன்னா இந்த மனித குலம் இந்த பூமியை விட்டு எல்லா கிரகத்துக்கும் போகக்கூடிய ஒரு டைம் அது கொண்டு இருக்கு இந்த குவாண்டம். ஏன்னா அந்த டெக்னாலஜி அவ்வளவு ஒரு மேஜிக் மாதிரி யாரும் நம்ப முடியாது. இப்போ ரிலேட்டிவிட்டி ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரி நீங்க சும்மா கதைக்கலாம். அது நோமல், அது நோமல். இதண்டா இது இப்படித்தான் இருக்கும். இது இல்லை, இது மேஜிக் மாதிரி. இது இங்கே இருக்கும், அங்கே இருக்கும், அங்கேயும் இருக்கும், இங்கேயும் இருக்கும், இப்போ இங்கே இருக்கும், இன்னும் செவ்வாய் கிழத்துலையும் இருக்கும். டக்குண்டு கொஞ்சத்துல எங்க இருக்கும்னு நீங்க சொல்லிடலாம். குவாண்டம் என்னன்னா குவாண்டம் இப்போ அந்த வேகம் அது சுற்றுற. உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப ஒரு நார்மல் கம்ப்யூட்டர் சைபர் 1 2 தான் இது பண்ணும். இது அப்படி இல்லை. குவாண்டம் சைபர் 1 இப்படி சுத்தி கொண்டே இருக்கும். ஒரு பிளேட்டை வச்சுட்டு இப்படி தட்டி விட்டீங்கன்னா அப்படின்ற மாதிரி அது அப்படி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு. இப்போ ஒரு லைப்ரரியில போய் நீங்க ஒவ்வொரு புத்தகமா தான் தேடணும். அது அப்படி இல்லை. அப்படியே லைப்ரரியில இருக்கிற ஒரு 1000 புத்தகத்தை கொடுத்தீங்கன்னா 1000 புத்தகத்தையும் ஒரு செகண்டுக்கு உங்களுக்கு காட்டும். அது கற்பனை பண்ணி இல்லாத அளவுக்கு அந்த குவாண்டம் ஸ்பீட் நீங்க ஒரு கற்பனையில கூடி அதை பண்ண முடியாது. அவ்வளவுக்கு அது ஸ்பீட். ஏன்னா அது அந்த தொழில்நுட்பம் அவ்வளோ இது விஞ்ஞானிகளே ஆச்சரியப்படுறவ. சில அந்த வேகங்களெல்லாம் அது இந்த வேகத்தையெல்லாம் விஞ்ஞானிகள்லாம் கண்டுபிடிச்சிட்டு அவையே சொல்லி இருக்கிறவன். அந்த வேகம் என்னென்னு போகுது. அதாவது இங்கே இந்த பிரபஞ்சத்தில் இந்த மூலையிலேருந்து நாங்கள் அந்த அணுவை செயற்படுத்த அந்த பிரபஞ்சத்தில் அந்த இல்லை அதுல இருக்கிறது செயற்படுத்துறதுக்கு அது என்னண்டு அதுதான் அந்த பிணைப்பு அப்படி இருக்கு. அதாவது இந்த நேரமில்லைன்னு சொல்லி ஒதுங்கி கொண்டு சாட்டி சொல்லிக்கொண்டு போற வைக்கி இந்த குவாண்டம் சரியான ஒரு பதிலை கொடுத்து ஈஸியான பதில் ஒரு செகண்டுக்குள்ள விஷயம் வேலையை முடிக்கும். அப்படின்னா போற போக்கு பார்த்தா குடும்பத்தில் இருக்கிற தலைவர் இங்கே இருப்பார், அடுத்த நாள் சீனாவில் இருப்பார். அப்படி இப்படியே நீங்க உங்க சொல்ற மாதிரி இந்த மேஜிக் பறந்துகொண்டே இருக்கு. அப்ப எல்லாருமே அப்படி அவ்வளவு தூரத்துல அந்த அறிவு வளர்ச்சி. இப்ப இந்த தொழில்நுட்பங்களை நாங்க கண்டது இது ஒரு அதிசயம். நார்மலா இந்த தொழில்நுட்பத்திலாம் நான் கண்டிருக்கல. அது என்ன ஒவ்வொரு 200 கோடி ஆண்டுகளுக்கு ஒருக்கா இந்த பூமியில வந்து ஒரு கல் தாக்கும். ஏதாவது ஒரு கிரகங்கள் அடிஞ்சு இந்த உலகங்கள் அழிஞ்சிடும். இப்ப 650 கோடி ஆண்டுகளுக்கு இது ஒன்று நடக்கல. அதனால இந்த அளவுக்கு அதுவே நாங்க எட்டி பிடிச்சிருக்கோம். சில கிரகங்கள்ல அதை எட்டி பிடிக்கலாம இருந்திருக்கும். 200 வருஷத்துக்கு எல்லாம் கண்டுபிடிச்சு கொண்டு இருக்கு. திருப்பி ஒரு பெரிய மோதல் வந்து எல்லாம் அழிஞ்சு தூளா போய் அப்புறம் தொடங்கும். அப்படின்றது இல்லாத காரணத்தினால எங்களுக்கு அந்த குவாண்டம் இந்த மெஜிக்கை நீங்க பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு இந்த மனித குலத்துக்கு. சூரியனில் வருகிற அந்த கதிர் வீச்சு
அப்படியே வந்து அடுத்த அந்த எல்லைக்கு போறதுக்கு இடையில ஒரு செகண்டுக்குள்ள கண்ணை தாண்டி போகுது. இந்த கண்ணை தாண்டி போற அந்த ஒரு செகண்ட் உங்களோட வாழ்க்கை அவ்வளவு வாழ்ற காலம் ஒரு செகண்டுக்கு போகுது. அப்ப நீங்க சொல்ற குவாண்டமும் அந்த நிலப்பாட்டில் அடங்குது. நான் உண்மையில அதை உணர்றேன். உதாரணத்துக்கு நான் சொல்லியிருக்கேன், இப்போ சூரியன் எத்தனையோ கோடி 15 கோடி கிலோமீட்டருக்கு அங்கால இருந்து தன்னுடைய ஆற்றலை இங்கே கொடுக்குது இந்த பூமிக்கு கொடுத்தோன்றிருக்கு. என்ன காரணம்டா அந்த சூரியனுக்கும் அந்த பூமிக்கும் ஈர்ப்பு விசை இழுக்குது. அந்த ஈர்ப்பு விசையெல்லாம் எல்லாம் இயங்கி கொண்டிருக்கு, சகலதும் இயங்கி கொண்டிருக்கு. இந்த சூரியன் மட்டும் இந்த பூமிக்கு அந்த ஈர்ப்பு விசையை தரையில. இந்த உலகத்தில் இருக்க எல்லா கிரகங்களும் அந்த ஈர்ப்பு விசையை செய்து கொண்டுதான் இருக்கு, இழுத்து கொண்டுதான் இருக்கு. ஒவ்வொரு கிரகங்களுக்கு இடையில அந்த ஈர்ப்பு விசை இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிக்க ஒரு மைக்ரோ செகண்டுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அந்த மைக்ரோ செகண்ட் அந்த அவ்வளவு சின்ன அந்த எங்களால் மேற்கட் பண்ணவே முடியாது, அவ்வளோ ஸ்பீட். அதுக்குள்ளுக்கும் இந்த பிரபஞ்சம் அவ்வளோத்துக்கு ஸ்பீடாக விரிவடைஞ்சிருக்கு. மற்றது இப்போ அந்த பிரபஞ்சம் இப்போவும் ஒரு ஒளின்ற வேகம் அளவுக்கு அந்த விரிவடைஞ்சு கொண்டு தான் போய்கொண்டிருக்கு. அந்த பிரபஞ்சம் விரிவடைஞ்சு கொண்டு தான் போய்கொண்டிருக்கு. அதோட இன்னும் ஒரு இப்போ விஞ்ஞானியாக கண்டுபிடிச்சிருக்கிற இந்த பிரபஞ்சங்கள் ஒவ்வொன்றும் விலத்தி போய்கொண்டிருக்கு. இந்த பூமியை விட்டு இந்த கிரகங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக விலத்தி கொண்டு போகுது, அந்த விரிவடைஞ்சு கொண்டு இருக்கு. ஆனால் அப்படி கண்டுபிடிச்சதுல இந்த சயின்டிஸ்ட் மேன் கண்டுபிடிச்சிருக்காங்க, இந்த பிரபஞ்சங்கள் ஒரு ஈர்ப்பு விசை, அதாவது அந்த கருந்துளையை நோக்கி தான் இதுகள் எல்லாம் போய்கொண்டிருக்கு. கிட்டவா விளங்குது? இந்த பிரபஞ்சத்துல நடுவில் ஒரு கருந்துளை இருக்கு, விளங்குது? அதாவது பிளாக் ஹோல். அதுதான் ஒரு பெரும் பெரிய ஒரு சாமான். அதை விட இந்த பெரிய ஒன்று இல்லை, விளங்குற. உதாரணத்துக்கு சூரியனை பல லட்சம் சூரியனை அதுக்கு போடலாம், அவ்வளவுக்கு அது அந்த பிளாக் ஹோல் கருந்துளை, விளங்குது? அதை சயின்டிஸ்டாக்கள் கண்டுபிடிச்சிருக்கவே. ஆனால் இது இப்படியே விதிபடைஞ்சு அடிச்சுட்டே போய்கொண்டு இருக்கு. ஆனால் இந்த ஈர்ப்பு விசைகள், இப்போ சூரியன் ஈர்ப்பு விசைகள் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சூரியன்லேருந்து வர்ற ஆற்றல் இது வந்தோன்று இருக்கு. ஆனால் எல்லாம் அந்த ஆற்றலை கொடுத்தோண்டு தான் இருக்கு. தனி சூரியனில் எல்லா கிரகங்கள்ல இருந்து இந்த பூமிக்கு தேவையான எல்லா ஆற்றலும் பரிமாறிக்கொண்டு தான் இருக்கு. ஒவ்வொரு கிரகங்களும் கொடுத்தோண்டு இருக்கு. ஆனால் மனுஷன் மட்டும்தான் ஒன்றை கொடுக்காம பதுக்கி வச்சிருக்கக்கூடிய மிச்சம் எல்லாம் கொடுத்து கொண்டு தான் இருக்கு. ஏன்னா இயற்கை அப்படித்தான் கொடுத்து கொண்டு பரிமாறிக்கொண்டு இருக்கணும். அப்போதான் இதுகள் எல்லாம் இயங்கி கொண்டு இருக்கும். விளங்குது? சூரியன் ஒரு நிமிஷம் தான் கொடுக்க மாட்டேன்னு நினைச்சோம்னா அவ்வளோதான் சரி. இந்த குவாண்டம் சரியான பெருசு. எனக்கு தெரிஞ்சதே ஒரு துரும்பு. இப்போ நான் கதைச்சதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, அது ஒரு துரும்பு. இதை விட நாங்கள் கற்பனையே பண்ணாத விஷயங்கள் இன்னும் பல்லாயிரம் இந்த குவாண்டம் கண்டுபிடிக்கும். குவாண்டத்தால முடியும். அவ்வளோத்துக்கு அந்த ஆற்றல் இருக்கு. ஏன்னா அது சின்னதான், ஆனால் அந்த ஆற்றலோ அது பயங்கரம். இப்போ நீங்கள் பெரிய ஆற்றலையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் நீங்கள் கண்ணால் பார்க்கக்கூடிய இது கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன இது, அது பேர் ஆற்றல் இருக்கு. என்னடா இப்போ நான் குவாண்டத்தை கதைகள் இதெல்லாம் ஒரு அதிசயமாக இருக்கும். என்ன இது அது அந்த இதுகள் அதான். அதனால வேற எதுவும் கேள்வி இருந்தாலும் நீங்க கேளுங்க. நாங்கள் அடுத்த டாபிக்கு போகிறோம். இப்போ குவாண்டத்தை பற்றி நாசால இந்த அணுவை பற்றி கண்டுபிடிக்கணும், அதை பற்றி செய்யணும். ஆனா அதுல ஒரு இதுல அந்த நடராஜ சிலையும் அதுக்கு சம்பந்தமாக கொண்டு வெளியிடும். அதை வந்து வச்சிருக்கணும். அதுல அந்த அவைக்கு அந்த இதுல வந்து அந்த அணு செயல்பாட்டை அத ஆதியிலேயே இருந்திருக்குது. அதுல சில தேவாரங்களையும் சொல்லப்படுது. எல்லாம் வருது, திருமணம் வருது. அப்ப இது ஏற்கனவே அந்த செயல்பாடு இருந்திருக்கு. இந்த அணுன்ற விஷயத்தை மேரி குரி என்ற அவதான் முதல் அந்த அணு என்ற விஷயத்தை கண்டுபிடிச்சோம். அது அவதான் ஃபர்ஸ்ட் டைம் 1850ஆம் ஆண்டு இந்த அணு இப்படி ஒரு அணு இருக்குன்றதை அவதான் அந்த கண்டுபிடிச்ச பிறகு தான் அதில் முன்னேற்றங்கள் நடந்து கொண்டு இருந்தது. அணுன்ற விஷயத்துக்கு வித்துட்டவா அவதான் முதல் அப்படி கண்டுபிடிச்சோம். அதனால இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி நடராஜர் அதெல்லாம் எனக்கு தெரியல, அது இருக்கலாம். ஆனால் விஞ்ஞானம் எப்பவும் ஒரு ஆதாரபூர்வமாக நிரூபிச்சு கொண்டு தான் போகுது. இப்போ விஞ்ஞானங்கள் இருக்கு, எல்லா இடமும் இருக்குதானே.
இப்ப உங்களையும் இருக்கு, என்னிலையும் இருக்கு, இவர்கள் இந்த உலகத்துல அணு இல்லாம இடமே இல்லை. இந்த வள்ளலார் இல்லை பெரிய தத்துவத்தில் தான் அவர் போனவர். அவர் இந்த சைவ இதில் இல்லாமல் அவர் வந்து அந்த ஒரு வழிபாட்டில் போனவர். அவைகளும் இந்த செயல்பாட்டில் தான் ஒன்றிலிருந்து மறைஞ்சு ஒரு இடத்துக்கு போய் ஒரு இடத்துல இருந்து மறைஞ்சு ஒரு இடத்துல வரக்கூடிய அந்த தத்துவ நிலையை எல்லாத்தையும் உணர்ந்தது காரணம் என்றால் அந்த ஒரு நிலப்பாட்டில் இருந்தவர். அதை இப்போ நீங்கள் சொல்லியிருக்க தான் அந்த ஒவ்வொரு அந்த நீங்கள் சொன்ன மாதிரி பிளாக் ஹோல், இந்த அசைவு மறைவு, இந்த மேஜிக் எல்லாமே அப்போ அவை முன்னாடியே பார்த்துருக்கணுன்றது மாதிரி தான் இப்போ அதையிலே ஒப்பிட்டு பார்க்க தெரியுது. எனக்கு இந்த குவாண்டத்தை பற்றி தெரிஞ்ச துரும்பு, ஆனா அது 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 சாதிக்க போறது பெரிய விஷயம். வேற ஏதாவது உங்களுக்கு கேள்வி இருக்கு அதை பற்றி? அடுத்ததாவது இந்த கஸ்ட்ரோப்ராப்ஸ்ல இருந்து சிவா என்ற அவர் இந்த மனமண்டா என்ன, இந்த மனம் எங்கே இருக்கு என்று கேட்டிருந்தேன். அதுக்கு நான் சொல்ல போறேன்னா, இந்த மனதை விட உயர்வானது ஒன்றுமில்லை. மனதை விட உயர்வானது இந்த குவாண்டமும் இல்லை, இந்த ரிலேட்டிவிட்டியும் இல்லை. இந்த விஞ்ஞானியை கண்டுபிடிச்சது எந்த விஷயங்களும் இந்த மனதோடு நாங்கள் ஒப்பிட முடியாது. என்ன காரணம்னா, இந்த மனம்தான் எல்லாத்தையும் உருவாக்கி இருக்கு. பல்லாயிரக்கணக்கான கடவுளை உருவாக்கி இருக்கு, பல்லாயிரம் விதமான பேய்களை உருவாக்கி இருக்கு, பல்லாயிரம் விதமான கண்டுபிடிப்புகளை செய்திருக்கு, பல்லாயிரம் விதமான மனிதர்களை உருவாக்கி இருக்கு, பல்லாயிரம் விதமான விஞ்ஞானங்களை உருவாக்கி இருக்கு, பல்லாயிரக்கணக்கான விஞ்ஞானிகளை உருவாக்கி இருக்கு, பல்லாயிரக்கணக்கான ஞானிகளை உருவாக்கி இருக்கு. எல்லாம் இந்த மனம்தான். அந்த மனத நாங்கள் இந்த பிரபஞ்சத்துல இந்த குவாண்டத்துக்கு போயிருக்கோம், இல்லை சின்ன வரைக்கும், அந்த பெருசு வரைக்கும், கருந்துள்ள வரைக்கும் போயிருக்கோம். ஆனா மனதுக்குள்ளுக்கு நாங்கள் 7% தான் போயிருக்கோம். இன்னும் 93% மனதுக்குள்ளுக்கு நாங்கள் போகவே இல்லை. மிச்சம் எல்லாம் நாங்கள் வெளியில கண்டுபிடிச்சிட்டோம். இந்த அற்புதமான விஷயம் அந்த மனம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. மனதை விட ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை, ஒரு விஷயமும் இல்லை. அதுதான் உயர்வானது. பல்லாயிரக்கணக்கான கடவுளை உருவாக்கினது, பல்லாயிரக்கணக்கான ஞானி புத்தர் உருவாக்கினது, எல்லாம் அதுதான். அவை கூடி அந்த புத்தர் கூடி அந்த இடத்துக்கு 7 விதத்தை பாவிச்சு தான் அந்த நிலைக்கு போயிருக்கிறார். மனம் ஒன்றது பேராற்றல். இன்னும் பல விஷயங்களை இந்த மனம் செய்யும். அதனால இந்த மனம், அவர் கேட்டிருந்த மனம் அண்டா என்னண்டு, மனதை நிறைய பேர் சொல்ற மனம் ஒரு குரங்கு, மனம் ஒன்றும் பெறாது. அப்படி இல்லை. மனதை விட ஆற்றல் உள்ளது ஒன்றும் இல்லை. நாங்க தான் பின்னுக்கு ஒரு கரையில இருந்து மனதை பார்க்கிறோம். மனம் அண்டா இது சலிப்படைகிறோம், மனம் வாழ்க்கை முடிஞ்சுது, என்னால் உண்டு மேலாது, அப்படி இப்படியே நினைக்கிறோம். அது எங்கள் தாழ்வு மனப்பான்மை. எங்கள்லயே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, எங்களுக்கே எங்களோட மனதை பற்றி தெரியாது. விளங்குது? மனதுக்கு இருக்கிற ஆற்றல் பேராற்றல். அந்த மனதால நீங்க என்ன வேணுமெண்டா செய்யலாம், என்ன வேணுமெண்டா கூடி வரலாம். நீங்க எது வேணுமெண்டா கடவுளா கூட நீங்க வரலாம். நீங்க கடவுள் தான். ஆனா நீங்க உங்களோட மனதுக்குள்ளுக்கு நீங்க நினைக்கிறீங்க என்னால் ஒன்று மேலாது, என்னில் ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்களுக்குள்ளுக்கு ஒரு திரைகளை தான் நீங்க வச்சிருக்கிறீங்க. நீங்கள் உங்களோட கடவுளை போத்து வச்சிருக்கீங்க. நீங்க மனுஷனா இருக்கிறீங்க. ஆனா நீங்க உங்களுக்குள்ளுக்கு இருக்க பவரை நீங்க திரைகளை போட்டு மூடி வச்சிருக்கீங்க. அந்த திரைகளை கடந்து போகணும். நீங்க 1000 திரைகளை வச்சிருக்கீங்க. அந்த திரைகளுக்கு பின்னால நீங்க ஒளிச்சிருக்கிறீங்க. அந்த திரைகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நீங்க பாத்தீங்கன்னா அந்த மனதின் ஆற்றலை விட பெரிய ஆற்றல் ஒன்றுமே இல்லை. நீங்கள் உங்களுக்கு டிசைன் பண்ணி வச்சிருக்கீங்க. இது என்னுடையது, இது என்னுடைய கரெக்டர், நான் இப்படித்தான் இருப்பேன், நான் அப்படித்தான் இருப்பேன். எல்லாம் உங்களுடைய இல்லை. நீங்க உங்களோட திரை, நீங்க வெட்ட இருந்து எடுத்த திரை தான் அது. அந்த திரைகளை எல்லாம் நீங்கள் அகற்றி பார்த்தீங்கன்னா அந்த மனதின் அந்த பெருமதி மனதை பற்றி உங்களுக்கு விளங்கும். இந்த உலகத்திலேயே நிச்சயமா இந்த மனதை விட உயர்வான விஷயம் ஒன்றும் இல்லை. ஆனா அந்த விஷயத்தை நீங்கள் ஒரு சீப்பா தான் நினைச்சிட்டீங்க, ஒன்றும் இல்லாத. விளங்குது? இந்த குவாண்டம் இவ்வளவு பவர்ஃபுல்லான டெக்னாலஜி, இனிமேல் இல்லைன்னு வேகம், இத்தனை வேகமான குவாண்டம் கூட ஒன்றும் இல்லை இந்த மனதோட பாக்கிட்டு. விளங்குது? அவ்வளவு ஆற்றல்
ஆற்றல் நிறைஞ்சது அந்த மனம். அந்த மனதை நீங்கள் இல்லை அந்த மனதிலிருந்து ஒழிக்கிறதுக்கு அட்கோல் எடுக்கிறீங்க, மனதில் விட்டு ஒழிச்சு போறீங்க, என்னால் ஒன்றும் செய்யலாண்டு வீட்டை போய் படுக்கிறீங்க. கவலை, வேதனை, எத்தனையோ பிரச்சனை, அத்தனையோ ஒரு 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 பொக்கிஷத்தை நீங்க உங்களுக்கு வச்சுட்டு நான் ஒன்றுமே இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு டிசைன் பண்றீங்க. ஒரு அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு நெருப்பு கனல். அந்த நெருப்பு கனலை நீங்க சாதாரணமாக எடுத்துக்கொண்டு ஒரு சின்ன இதான் நீங்க நினைக்கிறீங்க. அந்த மனது ஒரு நெருப்பு கடல். விளங்கு இல்லையா? அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான சாமான். இந்த உலகத்துல நீங்க ஒரு கற்பனை முடிய அந்த மனதை பண்ண முடியாது. அது அந்த அளவுக்கு ஆற்றல் இருந்தது. ஆனா நீங்க நினைக்கிறீங்க அது ஒரு சாதாரண விஷயம் என்று. இந்த குவாண்டத்தை எல்லாம் யார் கண்டுபிடிச்சது? மனம். இந்த இந்த ரிலேட்டிவிட்டியை கண்டுபிடிச்சது யார் கண்டுபிடிச்சது? மனம். விளங்குது? அந்த மனதுக்கு அந்த ஆற்றல் இருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்க நினைப்பீங்க ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு மனம் இருக்குன்னு. அது கூட இல்லை, எல்லாருக்கும் ஒரே மனம் தான். ஆனா நீங்க போடுற திரைகள்லாம் வித்தியாசமா இருக்கு. நீங்க போடுற திரைகள், நீங்க ஒரு திரை போட்டிருப்பீங்க, அவ ஒரு திரை போட்டிருப்பா, அவர் ஒரு திரை போட்டிருப்பா, உங்களோட திரை தான் வித்தியாசம். ஆனா மனம் பொக்கிஷம். கடவுள் ஒரு எப்பவுமே பிச்சைக்காரத்தனம் பார்க்கல, எல்லாருக்கும் மனதை சமனாத்தான் கொடுத்துருக்க. ஆனா நீங்க பாவிக்கிற விதம், நீங்க கொண்ட அந்த திரை, நீங்க 1008 திரையை கொண்டுறீங்க. அந்த திரை தான் நீங்க நினைச்சு கொண்டிருக்கீங்க உண்மையை. அந்த திரையை தான் ஒரு பொய். அந்த திரையை நீங்க கிழிச்சு போனீங்கன்னா தான் நீங்க அந்த பொக்கிஷத்தை பார்க்கலாம். அப்ப நீங்க திரையை கிழிக்காம விட்டீங்கன்னா நீங்க சூசைட். நீங்க ஒரு அந்த ஒரு பொக்கிஷம் கிடைச்சு நீங்க தவற விட்டுட்டீங்க. விளங்கல? உங்களுக்கு அந்த பொக்கிஷம் கிடைச்சிருக்கு, உங்களுடைய வச்சிருக்கிறீங்க, ஆனா நீங்க பார்க்கல. அது இவ்வளோ ஒரு நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த ஆற்றல் இந்த பெரிய ஒரு பொக்கிஷத்தை வச்சிடணும். உங்களுக்கு மனநோய், டிப்ரெஷன், டாக்டர்கிட்ட போறீங்க, அங்க போறீங்க, இங்க போறீங்க, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, கவலை, வேதனை, நீங்க பொக்கிஷம், நீங்க சாதாரண இதை வச்சிருக்கீங்க. இந்த உலகத்திலே எது உயர்வோ அந்த உயர்வான விஷயத்தை தான் நீங்க வச்சிருக்கீங்க. ஆனா அந்த உயர்வான விஷயத்தை உங்களுக்கு தெரியவில்லை. விளங்குதா? இந்த உங்களோட மனதோட பார்க்க இந்த குவாண்டம் கூடிய ஒரு தூசி. இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் இந்த குவாண்டம் கூடி ஒரு தூசிக்கு சரி இந்த மனதோட ஒப்படை. அதனால அவ கேட்டிருந்தா இந்த மனம் மனசுல பாதிக்க இல்லை. இந்த மனதை மீறி ஒன்றும் நடக்காது. இந்த மனிதனை மீறி ஒன்றும் நடக்காது. மனித குலத்துக்கு அந்த பலம் இருக்கு. இந்த மனித குலத்தை யாராலையும் அழிக்க முடியாது. இந்த மனித குலம் முளைச்சு வரும், எங்கேயாவது வரும். அதனால நீங்க நினைக்கிற மாதிரி மனித குலம் எல்லாம் அழிஞ்சிடும் இல்லை. எங்கேயாவது மனிதன் போய் சேர்வார். இந்த குவாண்டத்தை பாவிச்சு வேறு கிரகங்களுக்கு போவார். அப்படி எல்லாம் நடக்கும். அதனால அவர் கேட்டிருந்தார், என்னோட ஒரு எளிமையா தான் கேட்டிருந்தார். அந்த கஷ்டப்பட்ட சிவாண்டு இந்த மனமாண்டு. ஆனா எனக்கு உண்மையில அவர் கேட்ட கேள்வி எனக்கு சரியா பிடிச்சு. இந்த அளவுக்கு நான் இந்த 12 இந்த வகுப்பிலையும் இந்த கேள்வியை தான் நான் புனிதமா நிற்கிறேன். அவ்வளவு ஆழமான கேள்வி. ஆனா அவர் சிம்பிளா தான் கேட்டு, அவருக்கே இது தெரியுமோ தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் நிறைஞ்ச கேள்வியை கேட்டிருக்கிறார். அந்த கேள்வி கேட்டபடினால்தான் இந்த 11. 2வது, இந்த மனம் இங்க இருக்குன்னு கேட்டார். அவர் கேட்டார் அன்றைக்கு மனமண்டா. இப்ப மனமண்டா என்ன? மனம் இங்கே இருக்கு. மனம் இல்லாத இடமே இல்லை. உங்களுக்கு மனம் இங்க இருக்குன்னு கேட்டா மனம் உங்களுக்கு உள்ளுக்கு இல்லை. மனம் எல்லா இடம் பறந்துருக்கு. இந்த பிரபஞ்சம் இல்லை, இந்த பிரபஞ்சத்தை தாண்டி அங்காலையும் இருக்கு. உங்களோட மனம் எங்கெல்லாம் நச்சுதோ அங்கெல்லாம் உங்களோட மனம் பறந்துட்டு விளங்குது. அப்ப அதனால மனம் பண்றது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண இது ஒரு சின்ன மனம் இங்க இருக்கு இல்லை. இந்த நீங்க எங்கெங்க நச்சீங்க, எங்கெங்க பாத்தீங்களோ அந்த இடமெல்லாம் அந்த மனம் பறந்து போயிடுச்சு. விளங்குது? அந்த அளவுக்கு மனம் ஒரு பெரிய ஆற்றல் இருந்தது. ஒரு சாதாரண இல்லை. நானே எனக்குள்ளுக்கே யோசிக்கிறேன், இந்த அளவு பெரிய குவாண்டத்தை கண்டுபிடிச்சு, இதை கண்டுபிடிச்சு, இந்த அளவு பெரிய ஒரு ஆற்றலான மனம், அது எந்த அளவு எண்ணம் இந்த மனதுக்குள்ளுக்கு ஒரு 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 7-8% நான் உள்ளுக்கு போயிருக்கேன். அதுக்குள்ளுக்கு என்னென்ன பொக்கிஷங்கள் என்னென்ன இருக்கு, இனி வருங்காலம் ஒவ்வொன்றையும்
காட்டு என்றால் அந்த மனதுக்கு இருந்தால் எல்லாம் வருது. இப்போ ஸ்டீபன் கோக்கிங்ஸோ இல்லை சயின்டிஸ்டோ அவையெல்லாம் அந்த மனதுக்கு இருந்தால் எல்லாம் எடுக்கிறது விளங்கல. அந்த மனதுக்கு இருந்தால் எல்லாம் வருது. ஏன்னா இப்போ ஸ்டீபன் கோக்கிங்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு ஏன் தெரியும்? ஏன்னா நீங்க 1008 திரை, எல்லா திரையும் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை என்னாலே இல்லாது எந்த வாழ்க்கை பிடித்தான், இதுக்கு விலை இல்லை, இவ்வளவுதான், இதுதான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அவர் நினைச்சார் அவ்வளவுதான். மற்றபடி இதுல அவர் பெரிய ஆள் நீங்கள் சின்ன ஆள்ன்றது இல்லை. நீ 2 வித்தியாசம் தான் இருக்கு. அவருக்கு திரை இல்லை, உங்களுக்கு திரை. அவர் அறிவாளி என்று சொல்ற அளவுக்கு இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லாம் நீங்க போட்ட திரை. நீங்கள் ஒருத்தருக்கு அறிவு இருக்கு, ஒருத்தருக்கு அறிவு இல்லைன்றது நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது நீங்க போட்டிருக்க திரை. நீங்க என்னத்தை பிறந்தோன்னு இப்ப குழந்தையில இருக்க எல்லாம் சமனாத்தான் வருது, எல்லாம் ஒரே இதாத்தான் வருது. இப்ப உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை இருக்கு, குழந்தை வரைக்கும் குழந்தை எப்பவும் ஒருமையில தான் இருக்கு, ஒருமை. இப்ப நீங்க இருமையில நிற்கிறீங்க. இந்த ஒருமைக்கும் இருமைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுமா? என்னண்டு தெரியுமா? சில உங்களுக்கு தெரிஞ்சிருக்க அந்த குழந்தை ஒருமையில இருக்கிறதும் நீங்க இருமையில இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியாது? அது விளங்குதா உங்களுக்கு? இப்ப குழந்தையா நீங்க பிறந்து வர்றீங்க, நீங்க குழந்தையா பிறந்து வரைக்கும் நீங்க ஒருமை நிலையில இருக்கிறீங்க. அதாவது இப்ப உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா அருவமா இருந்துதான் நீங்க உருவத்துக்கு வர்றீங்க. உருவமா இருக்கிற நீங்க திருப்பி அருவத்துக்கு போறீங்க. விளங்கலையா? நீங்க ஒன்றும் இல்லாம இருந்தீங்க, நீங்க இந்த உருவமா வந்து மனிதனா வந்திருக்கிறீங்க. பிறகு நீங்க திருப்பவும் அருவமா போறீங்க, அருவமா போறீங்க. இப்ப அதே மாதிரி இப்ப உதாரணத்துக்கு நீங்க அந்த அருவத்துல இருந்து நீங்க உருவமா வரைக்க, நீங்க குழந்தை உருவத்துல வரைக்க உங்களுக்கு ஒருமை நிலையில இருக்கிறீங்க. ஒருமை நிலை என்றது நல்லது கெட்டது பார்க்காது. இவன் வடிவா அழகாண்டு பார்க்காது, இவன் காசுக்காரனா பணக்காரனான்னு பார்க்காது, இவன் நல்லவனா கெட்டவனான்னு பிரிச்சு பார்க்காது, இவன் கூடாதான் நல்லான்னு பார்க்க மாட்டான், இவன் ஆபத்தான டேஞ்சரான ஒன்று பார்க்காது. ஆனா நீங்க வளர வளர உங்களுக்கு இருமை வருது. இவன் கோவக்காரன், இவன் நல்லவன், இவன் பகையாளி, இவன் கெட்டவன், இவன் காசு இல்லை, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு இரும நிலை வருது. அப்ப அருவ நிலையில வரைக்கும் கடவுள் நிலை எப்பவும் ஒருமை நிலையில தான் இருக்கு. அவருக்கு எந்த விதமான பேதமும் இல்லை, எந்த விதமான கடவுளுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பு நல்லவனோ கெட்டவனோடு பார்க்கறது இல்லை. அவர் கடவுளை எல்லாத்தையும் கொடுக்குறார். நீ நல்லவனோட சாப்பாடை கொடுக்காம விடுற இல்லை, இல்லை மழையை கொடுக்காம விடுற இல்லை, என்ன ஒரு கெட்டவன் இருக்கான்னு அவனுக்கு மழையை கொடுக்காம விடுற இல்லை. விளங்குது? அப்ப கடவுளுக்கு எப்பவும் ஒருமை நிலையில இருக்கிறார், ஆனா மனிதன் இருமை நிலையில இருக்கிறார். விளங்குது? அப்ப கடவுளுக்கு மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம், அந்த இருமையை நீங்க எடுத்து விட்டீங்கன்னா நீங்க கடவுளா போறீங்க. விளங்குது? அந்த ஒருமை நிலைக்கு. அப்ப ஒருமை நிலையா இருக்கிற ஆளுக்கு எந்த விதமான பேதங்களும் இல்லை. இவர் நல்லவர், இவர் கெட்டவர், இவர் கூடாதால், இவர் நல்லாள், இவர் தெரிஞ்சால், இவர் தெரியாதால், அப்படி ஒன்றும் இல்லை, எல்லாம் சமன். விளங்குது? அந்த நிலையில தான் கடவுளோட அன்பான இதோட இருக்கிறார். அவருக்கு எந்த விதமான பேதங்களும் இல்லை. இந்த மனுஷனான வளர வளரத்தான் எங்களுக்குள்ளுக்கு இருமை வந்து கொண்டு இருக்கு. இருமை வரைக்க அந்த ஒருமை நிலை வெளிச்ச நிலை, இருமை நிலை வரைக்க அது இருளங்கள்ல சூழுது. விளங்குது? அப்ப இந்த இருமையை புடுங்கினோடனே பிறகு வெளிச்சம் வந்தது, ஒருமை நிலை. விளங்குது? அந்த நிலையில நீங்க கடவுளா போயிருந்தீங்க. இப்ப புத்தர் எல்லாம் அந்த நிலையத்தை அடைஞ்சவர். அவர் இருமை நிலையிலிருந்து அவர் ஒருமை நிலைக்கு வர்றார். ஜீசஸ் இருமை நிலையிலிருந்து ஒருமை நிலைக்கு வர்றார். வரைக்கு அவர் கடவுளா போயிடுறார். விளங்குது? பெரிய ஞானிகள் ஞானமடைஞ்செல்லாம் சொல்றாங்க, அவன் இந்த நிலைக்கு வர்றவன். விளங்குது? அதனால என்ன பொறுத்தவரையில ஒரு சின்ன விஷயம்தான், கடவுளுக்கு மனுஷனுக்கு சின்ன விஷயம்தான், ஒரு விஷயம்தான். அவர் ஒருமையில இருந்தாருன்னா கடவுள், இருமையில வந்தாருன்னா அவர் மனுஷன். விளங்குது நான் சொல்றது? ஏதாவது விளக்கம் இல்லாட்டி நீங்க கேளுங்க. ஏன்னா இது ஒரு ஆழமான இது. இப்போ இது ஒரு பொக்கிஷம். இப்ப நாங்க பொக்கிஷத்தை தான் வச்சிருக்கோம். இப்ப நான் கதைக்கலாம் ஒரு தூசி, இதை விட என்ன நிறைய விஷயங்கள் இருக்கும். விளங்குது? இப்ப இந்த மனிதன் ஆற்றல்,
அப்போ அதனால தான் நான் சொல்றேன், இப்பவும் மனிதன் நினைச்சு கொண்டு தனக்கு வாழ்க்கை முடிஞ்சுது. இந்த டிப்ரெஷன் டாக்டர்கிட்ட போறது, அங்க போறது, இங்க போறது, மருந்து எடுக்கிறது, அங்க போறது, யோகா செய்யறது, தியானம் இருக்கிறேன்னு இதெல்லாம் நீங்க உங்களை பேக்காட்டுறீங்களா? இல்ல, நீங்க உங்களை பேக்காட்டுறீங்க. 1000 கடவுள்கிட்ட போறீங்க, 1000 தேடும். நீங்க உங்களுக்கு இருக்கிற பொக்கிஷம் தெரியாம நீங்க தேடுறீங்க. கஸ்தூரிமான் தனக்குள்ள கஸ்தூரியை வச்சுட்டு இந்த காடு ஃபுல்லா தேடி திரிகிற மாதிரி நீங்களும் தேடி அலையுறீங்க. களை என்று அழைச்சு கடைசி செத்து போறீங்க. உண்மையை கண்டுகொள்ள முடியாம இருக்கு. என்ன காரணம்னா நீங்க இருமையோட தான் தேடுறீங்க. விளங்குது? நீங்க ஒருமையா வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையான விஷயம் தெரிஞ்சிருக்கு. நீங்க இருமையில நிக்க உங்களுக்கு இப்படியான விஷயங்கள்லாம் தெரியும். ஏன்னா அது நல்லா இருக்குமா, இது நல்லா இருக்குமா, நாங்க இஞ்சி ஓடுவோமா, அங்க ஓடுவோமா, இஞ்சி ஓடுவோமா, எனக்கு இவர் இதை செய்வாரா, அதை செய்வாரா, கடவுள் இதை செய்வாரா, அதை செய்வாரா, இதை கடவுள் உங்கள்கிட்ட கீழே தந்துட்டார். அவ்வளவுதான். கடவுளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அது நீங்க தொடர்ந்து பார்க்க வேண்டிய விஷயம். திருப்பி போய் கடவுள் இந்த கீயை தாழ்ந்து செய்யக்கூடாது. கடவுள் உங்களை புறக்கைக்கு உங்களோட கீயை தந்து விட்டுருக்க, நீ வாழ். திருப்பி போய் கடவுள்கிட்ட போய் நின்று அதைத்தான் இதைத்தான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் பொக்கிஷத்தை தந்துட்டார். நீங்க பொக்கிஷத்தை வச்சு கொண்டு கடவுளை கிட்ட போனா கடவுளை கூட உங்களை நினைப்பார், முட்டாள் என்று நினைப்பார். இப்போ டீச்சர்ல போயிட்டு உங்களுக்கு எல்லாம் படிப்பிச்சு விட்டோன்னு நீங்க எல்லாம் ஒரு வருஷம் படிப்பிச்சு விட்டோன்னு நீங்க திருப்பி போய் இதுக்கு 2+2 என்ன டீச்சருக்கு போகிறமே இல்லையோ? நீங்க யோசிச்சு பாருங்க. அப்போ நீங்க கடவுள்கிட்ட போய் நின்று நீங்க மண்டாடி அழுது கொண்டிருக்கே கடவுளுக்கு அவ்வளோ கோபம் வரும். கடவுள் கையால வந்தாலும் உங்களுக்கு அடிச்சிருவேன். இல்ல நான் சொல்றேன், பொக்கிஷத்தை வச்சோட நீ என்னட்ட வந்து நிக்கிறான்டா, இப்படிதான் நான் சொல்றது. அவ்வளவுக்கு ஒரு பொக்கிஷம். இப்ப என்ன காரணம்னா என்ன மறந்து நான் உங்களோட கதைக்கிறேன்னா அந்த பொக்கிஷத்தை வச்சுக்கொண்டு நீங்க தேடுறீங்க. நீங்க சொன்னது சரியான ஆழமான கருத்து. இந்த ஆழமான கருத்தை ஒரு நிமிஷம் போற வேகத்துல கொஞ்ச நேரம் நின்று இதுக்கு தான் இந்த ஸ்பீட் பிரேக்கில் சொல்லிவிடும். ஸ்டாப் பண்ணி எழுதியிருக்கணும். ஸ்டாப், STOP. எஸ் வந்து நிற்க வேணும், டி வந்து யோசிக்க வேணும், போகலாமா விடலாமா. ஓ வந்து அதை புரிஞ்சு கொள்ளணும், ஆர்கனைசேஷன் பண்ணணும், ரைட் இதுதான் பாரு, முடிவெடுக்கணும். பி வந்து ப்ரொசீட், ரைட். அதுக்கு நீங்கள் சொன்னது எவ்வளோ வேகத்தில் நம்ம ஓடிக்கொண்டு போகிறது ஆக்கல ஒரு இடத்துல நிப்பாட்டி இந்த கருத்தை கொடுத்துருக்கு. இது உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு விஷயம். இது புரிஞ்சு கொள்ற இது சரியான ஆழம். அது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அட்டம்ல போய் நுழைஞ்சு அது வெடிக்க வைக்கணும், அது ஓட வைக்கணும், சுத்த வைக்கணும். அதுதான் அந்த மச்சி. நாங்கள் கலங்கமா இருக்கிறோம். இப்போ தண்ணி கலங்கி கொண்டு இருந்தா கீழே இருக்க விஷயம் தெரியாது. இப்போ தண்ணி ஒரே கலங்கல இருந்தா கீழுக்கு அப்படி தெரியும். நாங்க நிறைய கலங்கல இருக்கிறோம். நிறைய கேள்வி, நிறைய பதில், இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா. ஒரு குப்பை தொட்டி மாதிரி நாங்க ஃபுல்லா தேவையில்லாதெல்லாம் வச்சுதான் இப்படி நாங்க பாக்குறது எங்களோட பொக்கிஷத்தை. நீங்கள் அந்த உங்களுக்குள்ளுக்கே நீங்க ஒரு மோமுடியை போட்டுட்டீங்க, பொய்யான மோமுடி. அந்த மோமுடியை கிழிச்சறியணும். நீங்க உங்களை பார்க்கணும். நீங்களே இல்லை, நீங்க வேற யார்ட்ட கொப்பி விளங்க இல்லையா? நீங்க கொப்பி. நீங்க அந்த மோமுடிய பிச்சை அறியணும், அந்த குப்பி அறியணும், அந்த திரைகள் எல்லாம் கிழிச்சு அறியணும். அந்த நிலைக்கு வந்தா தான் நீங்க உங்களுக்குள்ள பார்க்கலாம். உங்களை கலங்கமில்லாம போகணும், தெளிந்த நீரா வரணும். அப்படி வந்தது அந்த உண்மை தெரியும். அது வரைக்கும் தெரியாது, அது வரைக்கும் தெரியாது. நீங்க தேடுவீங்க, ஹிமாலயாவுக்கு போவீங்க, அங்க போவீங்க, இங்க போவீங்க, இந்த உலகம் எல்லாம் தேடுவீங்க. இங்க இருக்கிற அங்க இங்க இருக்கிறான்னு எல்லாத்தையும் கேட்டு கேட்டு ஓடுவீங்க. இந்த நாய் ஓடுற மாதிரி, இங்க ஓடுறது அங்க ஓடுற மாதிரி ஓடுவீங்க, களைச்சிடுவீங்க. களைச்சு என்ன விஷயத்தை செய்வீங்க? நீங்க களைச்சது மட்டும் இல்லை, நீங்க உங்களே ஏமாந்து செத்து போயிடுவீங்க. அற்புதங்களை நீங்க அறிய வேணுமெண்டா, அதிசயத்தை அறிய வேணுமெண்டா, நீங்க ஒரு உங்களுக்கு இருக்க மோமுடியை காட்டி பிடிங்க எறியணும். நீங்க உங்களுக்கு கொண்ட திரைகளை பிடிங்க எறியணும். நீங்க என்னென்ன திரையை இந்த சமுதாயம் உங்களுக்கு போட்டிருக்கு, என்னென்ன மோமுடியை போட்டிருக்கு, எல்லாத்தையும் பிச்சை எறிய வேணும். எரிஞ்சாதான் நீங்க உங்களை பார்ப்பீங்க. இல்லாட்டி நீங்க அந்த திரைகளோடையே அந்த மோமுடிகளோடய நீங்க செத்து போவீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த பொக்கிஷமான வாழ்க்கையை நீங்க பொக்கிஷத்தோட வந்து பொக்கிஷத்தை பார்க்காமே நீங்க போறீங்க. விளங்குதான்? பொக்கிஷத்தை நீங்க பார்க்காமே போறீங்க. வெறுங்கையோட வந்து வெறுங்கையோட போக கூடாது. நிச்சயமா.